பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின்படி எல்லா மனுஷருக்காக நாம் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. எல்லா மனுஷருக்காகவும் நாம், நமது குடும்பம், நெருங்கிய நண்பர், இவர்களுக்கு மட்டுமின்றி நமது விண்ணப்பங்கள் உலகளாவிய காரியங்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிறதான ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாவிகளுக்காக, தீவிரவாதிகளுக்காக, நோயாளிகளுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக, கடன்பட்டவர்களுக்காக, நொறுங்குண்டவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த ஒரு பிரதான கடமை. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு நாட்களிலே ஜெபம் அவசியம் இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஆனால் ஜெபம் என்று சொன்னால் எது ஜெபம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறது, நம்முடைய அங்கலாய்ப்புகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறது, நம்முடைய பெருமூச்சுகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறது. நாம் தகப்பனிடத்தில் எப்படி பேசுகிறோமோ அது போலவே நம்முடைய தேவனிடத்தில் பேசுகிறதும் ஜெபமாக கருதப்படுகிறது. ஆராதனையிலே தேவனை ஆராதிக்கிறோம், ஆனால் ஜெபத்திலே அவர் நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். தேவன் பேசுகிறதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே நாம் வாசித்த வார்த்தையின்படி எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக இந்த நாட்களிலே சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது எதிரிகள் மற்றும் நமக்கு ஆகாதவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் என்று சொல்லி அநேகர் பிரிவினையிலே சிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பிசாசானவன் கொண்டு வருகிறான். இவைகளை மேற்கொள்ள ஒரே ஆயுதம் ஜெபம். தேவனண்டை பேசுவது, தேவனண்டை நெருங்குவது, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவது. தேவ தரிசனத்துக்கும் திட்டத்திற்கும் இடையூறாக பிசாசானவன் அவன் பல விதங்களிலே மனுஷர்கள் மத்தியிலே, தேவ பிள்ளைகள் மத்தியிலே, சபைகளிலே, ஊழியர்களிடத்திலே அவன் பயங்கரமான காரியங்கள் அவன் கிரியை செய்கிற ஒரு வேலையை செய்கிறான். இந்த நாளிலே நாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் உங்கள் குடும்பம், உங்களுடைய சொந்த காரியங்களை குறித்து அநேக விண்ணப்பங்களை தேவனிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்திருக்கலாம். அதையும் தாண்டி கொஞ்சம் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முற்படுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினானாம். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் பதிவிடுகிறது. பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய பாரங்களை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, தேவனிடத்திலே அவைகளை தெரிவிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய மனபாரங்களையும் சஞ்சலங்களையும் அவர் நீக்கி போட வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய ஜெபங்களிலே விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் தேவனிடத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்துகிற வேளையிலே கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயம் நாம் பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.